மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்று வந்த அரசு மருத்துவர்களின் உண்ணாநிலை போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு மருத்துவரிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பள்ளி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். அரசு மருத்துவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக இந்த கோரிக்கைகள் குறித்து மருத்துவ செயலாளர்களிடம் தொடர்ந்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று இரண்டாம் கட்டமாக மருத்துவ செயலாளரிடம் இந்த மருத்துவ சங்கத்தினர் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை பொறுத்தவரையுமே உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறதா இல்லை போராட்டம் தொடர்கிறதா என்பது குறித்து பார்ப்பதற்காக போராட்ட குழுவினர் நம்மிடம் அவரிடம் கேட்டு கொள்ளலாம். சார் வணக்கம். தொடர்ந்து அரசு மருத்துவர்கள்லாம் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு எடுத்திருக்காங்க. இப்போ இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எப்படி சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க மருத்துவ சார்பாக? இப்போ எங்களுடைய போராட்டம் என்பது கடந்த காலத்திலிருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முக்கியமான எங்களுடைய கோரிக்கையாக இந்த ஜிஓ 354 மறு ஆய்வு செய்து பேமெண்ட் 13 இயர்ஸில் கொடுக்க வேண்டும் என்பதையும், பிரைமரி ஹெல்த் சென்டர் மருத்துவர்களுக்கு 3000 ரூபாய், ஆரம்ப சுகாதார மருத்துவர்களுக்கு அலவன்ஸ் கொடுக்க வேண்டும் என்ற முக்கியமான 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போராட்டம் கடந்த 2 நாளுக்கு முன்பாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சாகுமுறை உண்ணாவிரதம் ஆரம்பித்திருந்தோம். அன்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலுடன் கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் அழைத்து பேசினார்கள். அன்று நாங்கள் பேசின தொடர்ச்சியாக இன்றும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அது ஓமந்தூரார் மருத்துவமனையில் வைத்து பேசினார்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கு கட்டாயம் நிறைவேற்றிய அரசு தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அனைவரும் இணைந்து இந்த கொரோனா போரில் உயிரையும் துச்சமென மதித்து அதற்கு மக்கள் உடல்நலத்தையும் மாநில அரசினுடைய கோரிக்கைகளையும் ஏற்று செயல்படுத்திய மருத்துவர்களை பாராட்டும் விதமாக இந்த கடந்த நீண்ட நாட்களாக இருக்கின்ற இந்த ஜிஓ 354ஐயும் மறுபரிசீலனை செய்தும் இந்த அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவர்களுக்கு 3000 ரூபாய் அலவன்ஸ் ரூபாயும் உடனடியாக நிறைவேற்றி ஆர்டர் வழங்க வேண்டும் என்பதை அரசு டாக்டர் சங்க கூட்டமைப்பான ஃபாக்டாவின் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம். உண்மையில் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். அதை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் மூலம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள் என்ற முழு நம்பிக்கையுடன் இந்த ஃபாக்டாவின் சார்பாக நாங்கள் நம்புகிறோம். சரி, இப்போ உண்ணாநிலை போராட்டம் மேற்கொண்டீங்க, அதன் எதிரொலியாக தான் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. இப்போ உண்ணாநிலை போராட்டம் வரைக்கும் தொடருமா தொடராதா, எப்படி இப்போ இருக்குது? அதாவது தற்பொழுது அதாவது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 5ஆம் தேதி நாங்கள் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டோம். அன்றைய சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதன் அடிப்படையில் நம்ம பேசினோம். அன்றைக்கும் அரசு மருத்துவருடைய கோரிக்கைகள் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில், அதாவது ஃபைனான்ஸ், அதாவது நம்மளுடைய கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள், சுகாதாரத்துறை கூடுதல் முதன்மை செயலாளர் அவர்கள் அந்த நிதித்துறைக்கு எடுத்து சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் கூட ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனையில் மாண்புமிகு அமைச்சர் தலைமையிலான சுகாதாரத்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டத்தில் அரசு மருத்துவர்கள் கோரிக்கைகள் தேர்தலுக்கு அந்த தேதி அறிவிப்பதற்கு முன்பாக உங்களுடைய கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்தில் சென்று நாங்கள் கண்டிப்பாக மருத்துவர்களை கைவிட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்காலிகமாக எங்களுடைய அந்த உண்ணாநிலை போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கின்றோம். இன்னும் 2-3 நாட்களில், அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அரசு மருத்துவர்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நிச்சயமான தீர்வு வரும் என்று இறுதி வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி சார். குறிப்பாக இந்த உண்ணாநிலை போராட்டம் பொறுத்தவரையுமே தற்காலிகமாக தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய 4 கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் தொடரும் எனவும், அதற்காக நடவடிக்கை எடுக்கும்படி முதலமைச்சரும் சரி அமைச்சரும் சரி துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்த பேச்சுவார்த்தையில் கூறப்பட்டிருப்பதாக ஊழியர்களும் மற்றும் போராட்டக்காரர்களும் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.